மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய வழிபாட்டுக்குரிய மைய கருத்து வாழ்வு தரும் உணவு நானே. இன்னிலே நம்பிக்கை கொள்பவர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார், இறப்பினும் அவர் வாழ்வார் என்பதுதான் இறை வார்த்தையின் ஆண்டவருடைய திருவுடலில் நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டிய நாம் நம்பிக்கை அற்று வாழ்ந்த நேரம் தருணம் இவைகளை எண்ணி அவைகளுக்காக நாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். இவ்வழிக்கு நம்மை நாம் தகுதியாக்குவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பு அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களிடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
என்றென்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, தூய ஆவியார் எங்களுக்கு கற்று தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 4 முதல் 8 முடிய. அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறைச் செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறைச் செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கையில், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை சொற்றர்கள் 30 மற்றும் 5:2. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கின்றார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகி இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, ஆண்டவருடைய அற்புதமான உயிருள்ள வார்த்தை இன்றைய நாளுக்குரிய மைய கருத்து, நானே வாழ்வு தரும் உணவு. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே சாக மாட்டார். நமக்கெல்லாம் இந்த வார்த்தையை படித்த உடனே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதிர்மறை கருத்து அவ்வளவாக வராது. ஆனால் வேற்று சமயத்தவர் ஒருவேளை இந்த இறை வார்த்தையை படித்து வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய சம்பவங்களினுடைய இறுதி நிலை, ஒரு மனிதனுடைய இறுதி நிலையை, சாவை அவன் அடைகிற போது இந்த வார்த்தையும் அந்த நிகழ்வும் அவனுக்கு என்ன ஒரு பாடத்தை கற்பிக்கும்? கிறிஸ்துவத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதே, ஆனால் கிறிஸ்தவர்கள் இறந்து போகிறார்களே என்கிற ஒரு எண்ணம் எளிதாக அவர்கள் சொல்வதற்கும் அதை அவர்கள் எடுத்து கையாள்வதற்கும் ஒரு இடம் உண்டு. என் அருமையான அன்புள்ளங்களே, திருவள்ளுவர் தன்னுடைய குறளில் 339 அழகாக சொல்வார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்வார். அப்படி என்றால் தூக்கம் என்பது இறப்பையும், தூக்கத்திலிருந்து நாம் விழித்து எழுவதை பிறப்பையும், இப்படியாக மைய பொருளை அவர் கொண்டு வருவார். இப்போ வாழ்வு என்றால் என்ன? வாழ்தல் என்பதனுடைய மறைபொருள் என்ன? இப்போ கிறிஸ்துவின் மறைபொருள் அல்ல கிறிஸ்து மறைபொருள் என்று சொல்லும்போது நம்ம அழகாக சொல்வோம், அவர் பிறந்தார், இறந்தார், மீண்டும் வருவார். வாழ்வின் மறைபொருள் என்பது என்ன?
இம்மையில் நாம் கண் மூடினாலும் மறுமையில் நாம் கண் விழிப்போம் என்பதுதான் இந்த வாழ்வியல் நமக்கு கொடுக்கிற அற்புதமான பாடம். ஒரு பழங்காலத்து ஞானி ஒருவர் தன்னுடைய இடத்திலே இப்படி ஒரு விளம்பரம் செய்தார். அது என்ன விளம்பரம் என்றால், சாகா தன்மைக்குரிய மருந்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். இப்பேற்பட்ட மாபெரும் இந்த மருந்தை நீங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால், நித்தியத்திற்கும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட இடத்திலே, குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட நேரத்திலே வந்து சேருங்கள் என்று சொல்லி ஒரு விளம்பரத்தை கொடுத்தார். இந்த விளம்பரத்தை பார்த்தவுடனே எவர்தான் அந்த விளம்பரத்தை விட்டு வைப்பார்கள்? விளம்பரத்துக்குரிய அந்த நிகழ்வை யார்தான் சென்று காணாமல் இருப்பார்கள்? என் அருமையான அன்புள்ளங்களே, அந்த விளம்பரத்தை பார்த்த அத்தனை பேரும் அலைகடலென திரண்டு வருகிறார்கள். ஆகவே அந்த ஞானி வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம், திரண்டு வந்த மக்களை அவர் பார்க்கிறார். அந்த பார்த்த அந்த மக்களுக்கு ஏற்கனவே அவர் கொடுப்பதாக சொன்ன அந்த மருந்துக்குரிய பெட்டியையும் கொண்டு வருகிறார். அப்போது அந்த ஞானி சொன்னார், என் அருமையான மக்களே, வரிசையாக வாருங்கள். உங்களுக்கு ஒரு நிபந்தனை, நான் கொடுக்க போகிற இந்த மருந்தை உடனடியாக யாரும் பிரிக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த பெட்டிக்குள் இருக்கிற இந்த மருந்தை பெற்ற பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன், அப்போதுதான் நீங்கள் அதை பிரிக்க வேண்டும். அந்த சாகா தன்மை கொண்ட மருந்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல வரிசையாக வருகிறார்கள். அந்த பெட்டிக்குள்ளே அவர்கள் பெற வேண்டிய மருந்து கொடுக்கப்படுகிறது. அவரவர்கள் ஒரு விதமான வியப்போடு எப்போது அந்த அனுமதிக்கு உண்டான நேரம் வரும் என்று சொல்லி ஆவலோடு இருக்கிறார்கள். அப்போது அந்த ஞானி சொன்னார், ஒவ்வொருவருடைய கரங்களில் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மருந்தை இப்பொழுது நீங்கள் பிரித்து நீங்கள் சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார். அவரவர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அந்த சீட்டை பிரித்து பார்க்கிறார்கள். அங்கே இருந்தது என்னவென்றால், நீ இரவாமல் இருக்க வேண்டும் என்றால் பிறவாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் தான் இருந்தது. இதை பார்த்த உடனே அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து நின்றவர்கள் தலை குனிந்து போனார்கள். என் அருமையான அன்புள்ளங்களே, சாகா தன்மைக்கு இந்த உலகத்திலே மருந்து உண்டா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இது மனிதனுடைய சுவாபத்திலே, மனிதனுடைய கண்டுபிடிப்பிலே சாகா தன்மைக்கு மருந்து உண்டா? இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உண்டு. ஒரு புறம் இல்லை என்கிற எண்ணம் வருகிறது, இன்னொரு புறம் உண்டு என்கிற எண்ணம் வருகிறது. உண்டு என்று சொன்னால் அது என்ன என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அருமையான அன்புள்ளங்களே, அந்த இடத்திலே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய மருந்து 3 விதமான மருந்து. இந்த 3 விதமான மருந்துகளையும் நீங்கள் இணைத்து சாப்பிட்டால் உங்களுக்கு சாகா தன்மைக்குண்டான நிலை வரும் என்று சொல்லுகிறார். என் அருமையான அன்புள்ளங்களே, அந்த 3 மருந்தில் முதல் மருந்து என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் மீது நம்பிக்கை கொள்வது முதல் மருந்து. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 வசனம் 47 அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வசனம், என் மீது நம்பிக்கை கொண்டு உள்ளோர் ஒருபோதும் சாக மாட்டார், மாறாக நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நீங்க நன்றாக எண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய அற்புதமான அந்த வார்த்தை. அங்கே பார்க்கிறோம், லாசர் இறந்து இருக்கிறார். இறந்து போயிருக்கிற இடத்திலே ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து வருகிற போது மார்த்தாவை அழைத்து அவர் சொல்லுகிறார், என் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் ஒருபோதும் சாக மாட்டார் என்று சொல்லி லாசர் உயிர் தேடும் முன் இந்த வார்த்தையை அங்கே ஒப்படைக்கின்றார். அருமையான அன்புள்ளங்களே, அப்ப முதல் மருந்து ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்க வந்த அற்புதமான மருந்து, தந்தை நமக்கு கொடுத்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புவது.
இரண்டாவது மருந்து, அருமையான அன்புள்ளங்களே, அவர் கொண்டு வந்த அந்த வார்த்தை. இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்கிறோம், வார்த்தையான தேவனை வணங்கக்கூடிய கூட்டம் அநேகம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற இன்னொரு புறம் ஒரு கூட்டம். எங்களுக்கெல்லாம் யாவே கடவுள், அந்த கடவுள்தான் என்று சொல்லி இப்படியாக இருக்கிறது. ஆனால் யோவான் நற்செய்தி அதிகாரம் 8:51 ஆண்டவருடைய வார்த்தையை யார் ஒருவர் கடைபிடித்து நடக்கின்றாரோ, கீழ்ப்படுகின்றாரோ, அவர் ஒருபோதும் சாக மாட்டார், திட்டவட்டமாக கூறப்படுகிறது. அப்ப முதல் மருந்து அவர் மீது நம்பிக்கை கொள்வது, இரண்டாவது மருந்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடப்பது, மூன்றாவது மருந்து அருமையான அன்புள்ளங்களே அவருடைய திருவுடலாகும். நானே வாழ்வு தரும் உணவு, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் ஒருபோதும் சாக மாட்டார். அப்படி என்றால் அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையையும் ஆண்டவருடைய அற்புதமான அவர் கொண்டு வந்த அந்த செய்தி, அந்த வார்த்தை, அவருடைய உடல், இரண்டையும் நாம் பிரிக்க முடியாது. ஆகவேத்தான் அருமையான அன்புள்ளங்களே, சில நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், வார்த்தை நமக்கு வேண்டாம், கோவிலிலே திருப்பலி நடந்தால், பூசையிலே ஆண்டவருடைய உடலை மட்டும் நான் பெற்றுக்கொண்டால் போதும், எனக்கு விமர்சனம் உண்டு என்று சொல்லி இருக்கக்கூடிய மக்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். இறை வார்த்தையை அறிவிக்கக்கூடிய நேரத்திலே கேட்போரும் இல்லை, அதை உள்ளத்திலே நிறுத்துவோர் இல்லை, அதன்படி வாழ்வோர் இல்லை. ஆனால் திருப்பலி நேரத்திலே, அதுவும் பாதி திருப்பலி நேரத்திலே வந்து ஆண்டவருடைய உடலை மட்டும் பெற்றுக்கொண்டு நான் வாழ்வடைவேன் என்று சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு போகிற கூட்டங்களுக்கு மத்தியிலே அருமையான அன்புள்ளங்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த மூன்றும், அவர் மீது நம்பிக்கை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், இதனுடைய உச்சக்கட்டம் தான் அவருடைய உடலை நாம் பெற்றுக்கொள்வது. பல நேரங்களிலே என் அருமையான அன்புள்ளங்களே, நற்கருணையை யார் ஒருவர் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வார்த்தையை உள்ளத்திலே நிறுத்தி அதன்படி வாழ்ந்து அவருடைய உடலை பெறுகிறாரோ, அந்த உச்சக்கட்ட நிலை என்ன ஆகிறது? அவர் நினைப்பதை அடைகிறார். இல்லை என்றால் இல்லை. ஒரு நிகழ்வை நான் சொல்ல வருகிறேன். ஒரு நாள் ஒரு காட்டிலே தவம் செய்யக்கூடிய முனிவர், அன்றைய நாளிலே அவருக்கு என்னவோ தெரியவில்லை, உடம்பெல்லாம் வலி, பெயின். அப்போது தன்னோடு இருக்கக்கூடிய சீடர்களை பார்த்து அவர் சொன்னார், அன்பு சீடரே, என் உடம்பெல்லாம் வலியாக இருக்கிறது, ஆகவே என்னுடைய வலி போக, என்னுடைய வலி, என் உடம்பிலே உள்ள வலி என்னை விட்டு நீங்க, நீ என்ன செய்ய வேண்டும்? என் உடல் மீது ஏறி என்னை மிதிக்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த சீடனுக்கு, மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், குருவே, உமது மேனி, திருமேனி, அப்பேற்பட்ட அந்த திருமேனியை என்னுடைய கால் பட்டு மிதிப்பதா? கூடவே கூடாது, நான் செய்ய மாட்டேன். அப்போது அந்த குரு அந்த சீடனை பார்த்து சொன்னார், நான் புனிதன் என்பது தெரிகிறது, என்னுடைய உடல் திருமேனி என்பது உனக்கு தெரிகிறது, ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கேட்டு அதன்படி செயல்படாமல் போனால் அதுவும் என்னை மிதிப்பதற்கு சமம் அல்லவா? ஆகவே அருமையான அன்புள்ளங்களே, புனிதம் எவ்வளவு முக்கியத்துவமோ அதுபோல ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின் படி நடப்பது அதைவிட முக்கியமானது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நான் பார்க்கிறோம், இன்றைய நாளிலே வாசிக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்திலே அங்கே சொல்லப்படுகிற அருமையான அன்பு உள்ளங்களே, இறைவாக்கினர் எலியா மனசோர்வினால் சாக போகிற நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அருமையான அன்புள்ளங்களே, நம்மை அழைத்த இறைவன், நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன் நம்மோடு வழி நடந்து வருகிறார். பார்க்கிறோம், யோசுவா அதிகாரம் 1:8-9 படித்து பாருங்கள். நீ நடந்து செல்லக்கூடிய எல்லா பாதையிலும் நானும் நடந்து வருகிறேன், வீறுகொள், எழுந்து நில், அஞ்சாதே. ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அங்கே நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர் எலியா மன சோர்வினால்
சாகும் தருணத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு தன்னுடைய தூதர் வழியாக அவருடைய உடல் இளைப்பை, உடல் சார்ந்த களைப்பை அகற்றுவதற்கு அங்கே அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவருடைய சோர்வை போக்குறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது பிரியமான அன்புள்ளங்களே? தன்னுடைய இடத்தில் வானதூதர் வழியாக அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் பெற்ற பிறகு 40 நாள் இரவும் 40 நாள் பகலும் ஓரேபு என்கிற கடவுளின் மலையை அவர் அடைகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி இறைவாக்கின எலியாவினுடைய வாழ்க்கை பயணத்திலே மன சோர்வினால் செத்து போகலாம் என்கிற எண்ணம் வந்ததோ, அதே போல உனக்கும் எனக்கும் வரும். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய உடலை நாம் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, கீழ்ப்படிதலோடு எப்படி இறைவாக்கினை எலியா ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பலம், அந்த சக்தி மீண்டும் நாம் நடக்கக்கூடிய வழிக்கு வரும், அந்த உடல் தரும். அதைத்தான் பவுலடிகளார் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பவன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்பவன் என்ன செய்ய மாட்டான்? அருமையான அன்புள்ளங்களே, சீற்றம் கொள்ள மாட்டான், சினம் கொள்ள மாட்டான், கூச்சல் அடைய மாட்டான், பழி சொல்லுக்கு ஆளாக மாட்டான், தீமையை செய்ய மாட்டான், எந்த தீங்கும் செய்ய மாட்டான். மாறாக ஒருவரை மன்னித்து அன்பு கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வான். அதைத்தான் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறார். அருமையான அன்புள்ளங்களே, ஒரு நிமிடம் எண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய உடலை ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் அனுதினமும் நாம் பெறுகிறோம். எத்தன்மையில் நாம் பெறுகிறோம்? கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா? இரக்கமுள்ள தந்தையே, எம் இறைவா, அருமையான நேரத்தில் உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொள்வதும், நீர் கொண்டு வந்த அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடப்பதும், அதன் வழியாய் உமது உடலை பெறும்போது நாங்கள் அடையக்கூடிய அந்த உச்சகட்டமான ஆசீர்வாதத்துக்குரிய உமது பிரசன்னம் எங்களை வாழ வைக்கட்டும். எப்படி இறைவாக்கினர் எலியா மனசோர்வு நீங்க உம்முடைய உடல் ஆசீர்வதித்ததோ, அதே போல வாழ்க்கை பயணத்தில், விசுவாச வாழ்க்கை பயணத்திலே சோர்ந்து போகும் நிலையில் நாங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் உம்முடைய உடலை பரிசுத்தமான உள்ளத்தோடு, பரிசுத்தமான நிலையிலே நாங்கள் பெறுகிற ஆசீர்வாதம் தாரும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த அற்புதமான நாளிலே இந்த திருப்பலியை மேற்கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு உள்ளத்தையும் நீர்தாமே ஆசீர்வதியும். உடல் சோர்ந்து போய் இருக்கிற குடும்பங்கள், மனம் சோர்ந்து போய் இருக்கிற குடும்பங்கள், தளர்ந்து போய் இருக்கிற குடும்பங்கள், பலவிதமான பழி சொல்லுக்கு ஆளாகி இருக்கிற குடும்பங்கள், சீற்றத்தாலும் சினத்தாலும் ஓரங்கட்ட குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். உடைய வல்லமையால் நிரப்பும். ஒருவர் மன்னித்து அன்பு கொண்டு வாழ வரம் தாரும். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகள் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வாரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன்.
நம்பிக்கையுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புள்ளங்களே, நமது மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு, ஆண்டவர் இயேசுவின் மீது வைத்த நம்பிக்கையோடு ஒவ்வொன்றாக எடுத்து கூறி நாம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திரு அவை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான உடலுள்ள ஆணுபலன் தந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதி எங்கள் நாட்டிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தங்கிடவும் எம் நாட்டு தலைவர்கள் அமைதியின் வழியில் நல்லாட்சி புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, வாழ்வு தரும் உணவு நானே என்று மொழிந்த இறைமகனின் வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் அனைவரும் இயேசுவின் திருவுடல் திரு இரத்தத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இயேசுவின் சாட்சிகளாக திகழக்கூடிய அருள்வரத்தை தந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, கேரள மாநிலத்தில் வயநாட்டில் நிலச்சரிவினால் உறவுகள் உடைமைகள் இழந்து தவிக்கும் மக்களுக்கு மன அமைதியும் ஆறுதல் அளித்தள்ளும்படியாகவும் பொருளாதார உதவி அவர்களுக்கு கிடைத்திடவும் அங்கு இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி அளித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவை நிமித்தம் மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, இந்நாளில் நாங்கள் உம்மீது வைத்த நம்பிக்கையின் பொருட்டு சமர்ப்பித்த ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் நீவிர்தாமே தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என்னை தந்தே நிறைவா, என் எளிய காணிக்கையாக என்னை படைத்தின் தலைவா, என் நன்றியை அர்ப்பணமாக்க ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா, ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. கோதுமை மணியோடு நான் சேர்ந்து களிப்புடன் உடைபடுவேன். திராட்சை ரசத்தோடு நான் இணைந்து யாகத்தின் சுடராவேன். இறையன்பு பிறரன்பு பாடத்தையே என்றென்றும் நான் பயில்வேன். இறையன்பு பிறரன்பு பாடத்தையே என்றென்றும் நான் பயில்வேன். உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடுவேன், அன்றாடம் பலியிடுவேன். உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடுவேன், அன்றாடம் பலியிடுவேன். என்னையே தந்தே நிறைவா, என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தின் தலைவா, என் நன்றியை அர்ப்பணமாக்க. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வர் தலைமை தாங்குவரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டவர் நீரே. எங்களை மீட்டவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு ஏ ஜீவானந்தம், மேனாள் ஆயர் எஃப் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் நாம் தெரிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை மது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பின் உள்ளங்களாக என்றும் வாழ்ந்திடுவோம். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.